தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் அது கூவமாக மாறிவிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்திருக்கிறது. தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க ஆணையிட வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த காமராசு என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பது தடுக்கப்படாவிட்டால் அது கூவம் போல் மாறும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். தாமிரபரணி ஆற்றில் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்காத வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையும் மீறி கழிவுநீர் கலக்கப்பட்டால் கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் கூறினர். தாமிரபரணி ஆறு பராமரிப்பு குறித்து பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தாமிரபரணி ஆற்றில் உள்ள 84 மண்டபங்கள், படித்துறைகளை பராமரிப்பது யார் என்றும் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் அமர்வு ஆணையிட்டது.